ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி இமயமலையில விளையக்கூடிய சீபக்தான் அப்படிங்கிற ஒரு பழத்தோட ஜூஸ் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது முக்கியமா மோடி ஐயா சொன்னார் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். இமயமலையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வ பழம் சீபக்தான் அப்படின்னு சொல்லிட்டு सी बकथॉन लद्दाख क्षेत्र में पाए जाने वाला ये प्लांट இந்த வீடியோ அவர் பார்த்துட்டாருன்னா, டேய் நான் கூட ஒரு வாட்டி சொல்லிட்டு விட்டேன்டா, நீ தாண்டா ஒவ்வொரு வாட்டியும் அதே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சிருப்பாரு. ரஷ்யன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல விண்வெளி வீரர்களுக்கு இந்த ஜூஸ் தான் கொடுத்து அமைச்சிருக்காங்க. நாசாவும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அவங்களோட க்ரூ 11 மிஷன் மூலியமா சீபக்தான் ஜூஸ் அனுப்புறாங்க. இப்ப அதே ஆயுசேரா சீபக்தான் வெல்வித் அப்படிங்கிற பேர்ல சீபக்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேர் மாத்தினோடனே ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே உங்களுக்கு தான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஓபன் பண்ணி பார்ப்போம். நம்ம அதே பழைய கேஸ்ல ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்துருவோம். நம்ம இதை தான் மிக்ஸ் பண்ண போறோம். அதே டேஸ்ட் தான், ஆனா விட்டமின் சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்லா தெரியுது. ஏன்னா நெல்லிக்காய் கடிச்ச உடனே பல்லு கூசும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பேக்கிங் தான் மாறி இருக்க தவிர உள்ள கண்டென்ட்ஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஒமேகா 3, 6, 9 ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும் இல்லாம ஒமேகா 7 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பிளட் ப்ரெஷர் அண்ட் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ஆல்ரெடி இதை குடிச்சிட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுக்கு எதுவும் புதுசா நம்ம சொல்ல தேவையில்லை, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்.